சாட்டர்டே ஈவினிங். இன்றைக்கி மார்னிங்லேருந்து செம்ம மழை. 2 டேஸாக மணி பிளான்ட்டில் வாட்டர் சேஞ்ச் பண்ணாமல் இருந்துச்சு. பிளான்ட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் மழைன்னு வந்தால் சூடாக சாப்பிட தானே பிடிக்கும். பட் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஈவினிங் இருந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ். சேம் டைம் ஆயுத பூஜைக்கு படைச்ச ஃப்ரூட்ஸில் பைனாப்பிள் யாரும் சாப்பிடாமல் அப்படியே இருந்துச்சு. அதை வச்சு தான் இன்றைக்கி டிஷ் செய்ய போகிறேன். ஸோ பைனாப்பிளை வச்சு பைனாப்பிள் கேசரியும் மிளகா பொடிலாம் போட்டு grill மாதிரி செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு பைனாப்பிளோட அவுட்டர் லேயரை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு grill பண்ணுறதுக்கு ஏற்ற ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்க பைனாப்பிளை கேசரிக்கு ஏற்ற மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது grill பண்ணுறதுக்கு சில்லி பவுடர், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், பெப்பர் பவுடர், அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதை கேப்சர் பண்ண மறந்துட்டேன். லாஸ்ட்டாக லெமனை ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மிக்சரை கட் பண்ண பைனாப்பிள் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதை ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே மேரினேட் பண்ண வச்சுட்டு இப்போ கேசரி செய்ய ஒரு பேனில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுட்டு அதில் கேஷ்யூவும் ட்ரை கிரேப்ஸும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கீயில் 1 கப் ரவை ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு சேம் அதே 1 கப்பில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வாட்டர், 1 பிஞ்ச் எல்லோ கலர் பவுடர், இப்போ கட் பண்ணி வச்சு பைனாப்பிள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைட் பை சைடாக தோசை பேனில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்ச பைனாப்பிளை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ண எடுத்துட்டேன். பைனாப்பிள் grill ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு டபுள் சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் சர்வ் பண்ண எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ சூப்பரான பைனாப்பிள் கேசரியும் பைனாப்பிள் கிரில்லும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தால் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.